ஆக்சுவலாக வீராவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும்ல. நான் பார்த்த வரைக்கும் வீரா ஒரு குழந்தை மாதிரி எல்லார்கிட்டையும் சமமாக பழகுவா. யார்கிட்டையும் பேதம் பார்க்க மாட்டான். எதை பார்த்தும் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டான். ஒரு நாள் அவங்க அண்ணனோட ஆட்டோ காணும்னு தேட போனோம். பார்த்தா அதை எடுத்தது இந்த ஏரியாவோட பெரிய கை. அவர் முன்னாடி மூச்சு விடவே பல பேர் பயப்படுவாங்க. ஆனால் இவ பேசுனா பாருங்க ஒரு பேச்சு, எனக்கெல்லாம் அல்லே இல்லை. வீராவோட கட்சி யாருக்கும் வராது. வெறும் பேர்ல மட்டும் இல்ல, செயல்லையும் வீரா வீரா தான். ஐ லவ் யூ வீரா. வீராவை நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும்ல. எல்லாரும் அப்போ வீரா ஐ லவ் யூ சொல்லாமே. சமாளிச்சிட்டான். சொல்லுங்க. கேக்கல. Once again I love you வீரா. நீ நடத்து. எங்க எல்லாரோட லவ்வும் உனக்கு எப்பவும் இருக்கும். நீ எப்பயும் சந்தோஷமா இருக்கணும். நீ போச்சுக்கூடா. குடிச்சிட்டிங்களா? கொடுத்துருங்க. பரவாயில்லடா, என் மாறன்னு நிரூபிச்சிட்ட. பொண்ணு மாப்பிள்ளைக்கு எல்லாருமே வாழ்த்து சொல்லியாச்சு. அடுத்தது என்டர்டெயின்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிடலாமா? மாப்பிள்ளையும் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போல. வாங்க மாப்பிள்ளை சார், வந்து ஒரு டான்ஸ் போடுங்க. டான்ஸா? ஐயோ, டான்ஸ்லாம் எனக்கு வராதுங்க, வேண்டாங்க. மச்சான் டேய் ஏஞ்சி போய் ஆடுறா. நீ போடா. டேய் என்ன தள்ளுறா? போடா ஆடுறா. ஒரு டான்ஸ் போடு போ. என்னடா நீங்க? டேய் என்னடா என்ன பண்ற? நான் பண்றேன் பாரு. அப்படியா? டேய் இந்த ஸ்டெப் போடு. நான் எப்படிடா அந்த ஸ்டெப்லாம்? சிஸ்டர், மாப்பிள்ள தனியா ஆடுறதுக்கு வெக்கப்படுறாரு. கொஞ்சம் வீரா சிஸ்டரையும் அனுப்புறீங்களா? சேர்ந்து ஆடட்டும். வீரா, நீயும் போய் ஆடு போ. ஏய், எனக்கு டான்ஸ் எல்லாம் வராது, நான் போல. அக்கா போக்கா. ஏய், நான் போல. போ. ஏய், போய் ஆடு. சொன்னா கேளுங்க, போல. எனக்காக. எந்திரி. மச்சான் ஆடுறா. இது வரலடா. இந்த ஸ்டெப் போடுறா.
யார் இது? மாறன் மாதிரியே இருக்கு. மாறனும் வீராவும் சேர்ந்து ஆடுனா எவ்வளவு நல்லா இருக்கும். அட பாவி. டேய் மாறேன். மாறா, நீயாடா டான்ஸ் ஆடுன? ஐயோ, செம்ம சூப்பரா டான்ஸ் ஆடுறா நீ. ஆமா, இனிமே நம்ம வீட்ல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் நீ தான் டான்ஸ் ஆடணும். எங்க என்னங்க உங்க தம்பி இப்படி பண்றாரு? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஏய், சும்மா ஜாலிக்கு தான் கண்மணி. யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. மெஹந்தினா டான்ஸ் பண்றது சகஜம் தானே. எனக்கு மாறன் எப்படி பாக்குறது தான் ஆச்சரியமா இருக்கு. வீரா கல்யாணம் முடியறதுக்குள்ள ஆளே மாறிடுவான் போல. மாறா சூப்பர்ரா, கலெக்டடா. மாறா, அண்ணே, நீ இவ்வளவு நல்லா டான்ஸ் பண்ணுவியா? அப்படிலாம் இல்லைண்ணா. கலக்கிட்டடா, சூப்பர். ம். ஆமா, இதெல்லாம் எங்கடா கத்துக்கிட்ட? கற்றுக்க வரலாம்ண்ணா. சும்மா அப்படியே வந்ததா ஆடுறது தான். ஆ. ஏதோ இருக்குடா, கண்டுபிடிக்கிறேன். அண்ணே, புலன் விசாரணையெல்லாம் இங்கே வேணாண்ணே, ப்ளீஸ். ம். அடுத்ததை நாம என்ன பண்ண போறோம்னா, ஒரு நிமிஷம் மைக் கொடுங்க. இந்தாங்க சார். தேங்க்யூ. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். அரவிந்துக்கு சரியாக டான்ஸ் ஆட தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவனோட ரேஞ்சே வேறு. லண்டன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படித்தவன். அவனோட ஸ்டைலுக்கும் அழகுக்கும் அங்கேயே நிறைய பொண்ணுங்க அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஹீ இஸ் எ ஜென்டில்மேன். எந்த பொண்ணு பின்னாடி போகாமல் நல்லா படித்து இப்போ சென்னையில் பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் பெரிய போஸ்டிங்கில் இருக்கான். டேய் வேண்டாம்டா. இப்படி ஒரு ஹை ஸ்டேட்டஸ் உள்ள அரவிந்த் ஒரு ஆட்டோ ஓட்டுற பொண்ணை கல்யாணம் பண்ண போறாங்கிறத எங்களால் நம்பவே முடியல. அவனோட ரேஞ்சே வேற. ஐ திங்க் ஹி லைக் ஹர். இல்லைன்னா இந்த மாதிரி முடிவுக்கெலாம் அவன் வந்திருக்க மாட்டான். அரவிந்தன் நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்கு. தேங்க்யூ. அவனை பற்றி பேசணும்னா இன்னும் நிறைய பேசிகிட்டே போகலாம். பிரதர் இப்படி கொடுங்க. சாருக்கு தெரில, வீரா சும்மா ஆட்டோ ஓட்டிருக்கான்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை பாஸ். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது. என்னன்னு தெரிஞ்சால் பேசணும், இல்லைன்னா வீரா இந்த வயசில் அக்கா தங்கச்சி அம்மான்னு மொத்த ஃபேமிலி பொறுப்பையும் அவள் எடுத்து நடத்திட்டு இருக்கா. அவளோட சிஸ்டருக்கு அவளே மேரேஜ் பண்ணி வச்சா. 24 ஹவர்ஸில் 18 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறா. எப்படி? 18 ஹவர்ஸ். அது உங்களுக்கு தெரியுமா? வீரா ஆட்டோ ஓட்டுறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஷீ இஸ் அன் அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் காவேரி டெக்ஸ்டைல்ஸ், யூனோ. எல்லா வசதியும் இருந்து லைஃப்பில் சாதிக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை பாஸ். ஒன்றுமே இல்லாமல் இருந்து முட்டி மோதி மேலே வரதான் பெரிய விஷயம். உங்கள் மாப்பிள்ளை லேக்ஸில் சம்பாதிக்கலாம், நான் தப்பு சொல்ல. ஆனால் அது எதுவுமே வீரா சம்பாதிக்கிற அந்த 500 ரூபாய்க்கு ஈடாகாது.
மேபி அரவிந்த் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எவ்வளோ பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வீராவை மீட் பண்ணுற ஒரு ஆளுக்கு அவ ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். நம்மளால் ஒரு விஷயம் முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ 10 நிமிஷம் அவள்கிட்ட பேசி பாருங்களேன். நம்மளாலேயா முடியாதுன்னு உங்களுக்கே தோணும். அதான் வீரா. எப்பயும் I'll be proud of you, வீரா. கண்டிப்பா இவன் எதையும் மனசுல மறைக்கிறான். கண்டுபிடிக்கிறான் அது என்னன்னு. மாறா, உன் அளவுக்கு வீராவை யாராலையும் நேசிக்க முடியாதுடா. அவ வாழ்க்கை உன்னால மட்டும்தான் நல்லா இருக்கும். உன் எதிர்காலமும் அவளால மட்டும்தான் நல்லா இருக்கும். நீங்க 2 பேரும் தான் சேரணும். கடவுளே, எப்படியாவது என் மாறனையும் வீராவையும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டு. யாரா மச்சான் அவன் ஓவரா பேசுறான்? என்ன தம் அடிச்சிட்டு இருக்கான்? டீ டோட்லர்னு சொன்னாங்க, அப்போ பொய் சொல்லியிருக்கானுங்களா? என்ன மச்சி, பார்ட்டி எதுவும் இல்லையா? டேய், இந்த ஃபங்க்ஷன் முடிட்டோம்டா. பக்கத்தில் ஒரு ரெசார்ட் புக் பண்ணியிருக்கேன். நைட்டு ஃபுல்லாக சரக்கு பார்ட்டி தான். அதானே பார்த்தேன். நீயாவது பார்ட்டி இல்லாம இருக்கிறதாவது. பப்ல தண்ணியெல்லாம் அடிப்பான் போலயே. இன்னும் என்னென்ன பழக்கம்லாம் இருக்குன்னு தெரியலையே. டேய், நீ சரக்கு பார்ட்டி இல்லாம இருக்க மாட்டேன்னு அந்த பொண்ணு வீட்டுக்கு தெரியுமாடா? கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியும் தெரிஞ்சுக்க தானே போகிறாங்க. டேய், கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு உன்னை வேண்டான்னு சொல்லிட்டா? அவள் வேணான்னு சொல்கிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிரும்டா. டேய் அரவிந்தா, யாரா அவன் வாழை புகழ்றான்? அவங்க கடையில் தானே வேலை பார்க்குறா. அவள் அக்கா வீட்டுக்காரனோட தம்பிடா. அவளுக்கு ஃப்ரெண்டு மாதிரி. ஆனா மச்சி, அவன் செம்மையா டான்ஸ் பண்ணிட்டான்டா. நீ தான்டா ஆடாம சொதப்பிட்ட. ஆனா உன் ஃபங்க்ஷன்ல அவன் ஹீரோ ஆயிட்டான். இங்க எல்லாருமே அவனை பத்தி தான் பேசுறாங்க. டேய் விடுங்கடா, அவனை பத்தி யாரு பேசினாலும் டென்ஷன் ஆகுது. இந்த கல்யாணம் முடிட்டோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். இதை முதல்ல வீரா கிட்ட சொல்லணும். என்னத்தா தம்பிங்களா அவன் பேச்சு கேக்குறாங்களா? அதெல்லாம் கேட்பானுங்கடா. அப்பப்ப கொஞ்சம் முரண்டு பிடிப்பானுங்க. அத்தை, பேசாம என் கூட கிளம்பி வந்துடுறீங்களா? நான் வரல. மாறனுக்கு கல்யாணம் ஆனதும் அவனை ஹனிமூனுக்கு அங்க கூட்டிட்டு போ. அத்தை, மாறனுக்கு ஏதாவது பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன் என்ன? அது பாத்துருவோம். எப்படி அவனுக்கு கல்யாணம் ஆகும்ல, அப்புறம் என்ன? ஆமா, உன் பொண்டாட்டி குழந்தைலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. நீ வந்தல்ல, அப்படியே அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. ஒரு நாள் கூட்டு வரேன். கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். கண்டிப்பா. கல்யாண பொண்ணு வீரா மேல மாற ரொம்ப அக்கறையா இருக்கான். மாறனுக்கு அந்த பொண்ணுக்கு இடையில ஏதோ ஒன்று இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. என்னத்தை யோசிக்கிற? இல்ல, நீ கண்டுபிடிச்சிட்டியா? அத்தை, நான் நினைக்கிறது உண்மைதானா? ஆமாடா, மாற அந்த பொண்ணு ரொம்ப சின்சியரா காதலிக்கிறான். அந்த பொண்ணுக்கும் மாறன் மேல ஏதோ ஒரு அபிப்பிராயம் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அதை விசாரிக்கலான்னு போகும்போது சட்டுப்புட்டுன்னு இந்த கல்யாணத்தை பேசி முடிச்சிட்டாங்க. அத்தை, இதெல்லாம் தெரிஞ்சுமா அந்த பொண்ணை விட்டுட்டீங்க? என்னடா பண்ண சொல்ற? எனக்கு தெரிய வர்றதுக்குள்ள இவங்க எனக்கே தெரியாம கல்யாணத்தை பேசி முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் சித்தப்பா கிட்ட சொன்னீங்களா? அவர்கிட்ட நல்ல நேரத்திலேயே அவர் மாறம் மேல எரிஞ்சு விழுவாரு. இந்த விஷயத்துல நான் அவர்கிட்ட கொண்டு போனேன்னா அவ்வளவுதான். எனக்கு இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலடா. சரி, நான் வேணா அவர்கிட்ட பேசி பாக்குறேன்னு. நிஜமாவாடா? ராஜா, நீ எப்படியாவது பேசி அண்ணனை சம்மதிக்க வச்சிரு. நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பேசிக்கிறேன். இங்க பாரு, இத மட்டும் நீ நல்லபடியா முடிச்சு வச்சீனா உனக்கு கோடி புண்ணியம்டா. நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன
நான் போய் பேசிட்டு வரேன் சரியா? ம். ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க அரவிந்த். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன ஓவரா கிண்டல் பண்றாங்க. ஏன் என்ன ஆச்சு? ஸ்டேஜில் ஆடுறேன்னு சொல்லி சொதப்பிட்டேன்ல. அதுவா? இல்லைங்க, நான் திரும்பவும் ஸ்டேஜில் ஆடணும். அவ்வளவுதானே. ஹோஸ்ட் கிட்ட சொல்றேன், நீங்க போய் ஆடுங்க. அது இல்லைங்க, நான் மட்டும் தனியாக ஆடக்கூடாது. வீராவும் என் கூட சேர்ந்து ஆடணும்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆசைப்படுறாங்க. வீரா இதுக்கு சம்மதிக்க மாட்டாள்ல. அவ இப்ப ஆடினதே பெரிய விஷயம். நீங்கள் தான் ஏதாவது பேசி சம்மதிக்கணும் ப்ளீஸ். நான் ட்ரை பண்றேன். ஓகேங்க. தேங்க்ஸ்ங்க. சரி, ஓகே. மேடம், வேலை பக்காவாக முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாம்பு பிடிச்சிரும். இங்கே இருக்கிற மொத்த பேருமே காலி. வேலையை முடிச்சிட்டல, கிளம்பு. சரிங்க மேடம். டெக்ஸ்டைல்ஸில் சேல்ஸ்லாம் எப்படி போகுது சித்தப்பா? அது பரவாயில்லப்பா. இப்போ நான் அதிகமாக கடப்பக்கம் போகிறதில்ல. எல்லாத்தையும் ராகவன் பார்த்துக்கிறான். ஏன் சித்தப்பா? மருமக வந்ததுக்கப்புறமும் அவனை கைக்குள்ளே வச்சிருக்கிறது சரியில்லைல்ல. ஆனால் அவனும் பொறுப்பாக கடையை பார்த்துக்கிறான். அடுத்தது கார்த்தி மாறன் 2 பேரும் இருக்காங்களா? கார்த்திக்கு பிஸ்னஸ் செட் ஆச்சுன்னா சீக்கிரமாக அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலான் இருக்கேன். அப்போ மாறன் அவன் இது வரைக்கும் பொறுப்பே இல்லாமல் தண்ணி அடிச்சுட்டு சுற்றிட்டு இருந்தான். அதனால தான் இந்த கல்யாணத்தை எடுத்து பொறுப்பாக நடத்துகிறான்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம். அவனுக்கு இன்னும் வயசு இருக்குல்ல, என்ன அவசரம்? சித்தப்பா, மாறன் ரொம்ப திறமையானவன். எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட இருக்க எல்லா நல்ல குணமும் அப்படியே அவங்ககிட்டயும் இருக்கு. சித்தப்பா, கார்த்தி மாறன் 2 பேர்த்துக்கு ஒரு 2 வயசு டிஃபரன்ஸ் இருக்கும், அவ்வளோதானே? யாருக்கு வேணாலும் முன்னாடி கல்யாணம் பண்ணி வைக்கலாம், தப்பில்லை சித்தப்பா. அவன் ஏதாவது உங்ககிட்ட சொன்னானா? ஒரு சில நாளாவே கொஞ்சம் ஒழுக்கமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏதாவது லவ் கிவ் பண்றானோ? அப்படிதான் நினைக்கிறேன். என்ன வள்ளி, பேர சொல்லியா கூப்பிடுற? என்னத்த பல்ல காமிச்சு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க நீ? டேய், இல்ல நல்ல விஷயம்தான். அங்க பாரு. என்ன நல்ல விஷயம்? உன் காதல் விஷயத்தை பத்தி நான் ராஜா கிட்ட சொன்னேன். அவன் போய் உங்க அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்குறேன்னு சொல்லியிருக்கான். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு. என்ன பண்ணி வச்சிருக்க நீ? நீ சும்மா இருடா, உனக்கு ஒண்ணு தெரியாது. இங்க பாரு, நீ என்னதான் சொல்ல விடாம வாய் அடிச்சு சத்தியம் வாங்கிட்ட. நான் ராஜா கிட்ட சொன்னேன். அங்க என்ன நடக்கு தெரியுமா? உன் அண்ணன் என் அண்ணன் கிட்ட இந்த வீரா காதல் விஷயத்தை பத்தி பேசுறான். இப்போ சம்மதமும் கிடைச்சிரும். சம்மதம் கிடைச்சிரும். யார லவ் பண்றான்? அது எனக்கு தெரிஞ்சு ராஜாண்ணே, ஒரு நிமிஷம். உங்களை எங்கெல்லாம் தேடுறது? நீங்க எங்களோட ஸ்பெஷல் கெஸ்ட். அதுவும் நம்ம மிலிட்டரியோட கமாண்டர் வேற. வாங்க, வந்து 4 வார்த்தை பேசுங்க. வாண்ணே, மேடைக்கு வா, பேசுங்க. நான் இதுக்குடாங்க. நீ பேசினாதான் மெஹந்தி ஃபங்க்ஷன் நிறைவா இருக்கும். வாண்ணே. டேய், நான் ஆக்ஷன் தான்டா போனேன், எனக்கு பேச தெரியாதுடா. வாண்ணே, வெக்கப்பட்டுக்கிட்டு.